எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போலாம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மேடைக்கு மேடை பேசும்போது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு தடவை தான் விஜய் பற்றி பேசுவாங்க. விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பாங்க. அது எப்போ அப்படின்னா, நான் ஏற்கனவே 2-3 தடவை நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு முன் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தான் விஜய் அவர்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறமா மேடைக்கு மேடை எங்கே பார்த்தாலும் விஜய். ஏன்னா விஜய்ங்கிறவர் நாம் தமிழர் கட்சியோட அம்பாசிடர் அவர் தான் இல்லையா? அது விஜய் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிராண்டு. விஜய் பேரை சொன்னாதான் இந்த சீமானை வேறு மக்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே மக்களுக்கு தெரியும். விஜய் அவர்களை பற்றி பேசினாத்தான் இடும்பாவன கார்த்தி, அப்புறம் சாட்டை துரைமுருகன், இவங்களை பற்றிலாம் வெளியில் தெரியும். விஜயை பற்றி இவங்க பேசலைன்னா இவங்களெல்லாம் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா மக்களை? நீங்களே சொல்லுங்கள். விஜய் விஜய் விஜய்னு 100க்கு 100 தடவை விஜய்னு பற்றி பேசுகிறீங்களே, இந்த விஜய்னால தாங்க நீங்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரடா இவன் விஜயை பற்றி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் உங்களை பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 8.5% வாக்கு விகிதம் வாங்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் 36 லட்சம் ஓட்டு மக்கள் எங்களை நம்பி போட்டாங்கன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த 30 லட்சமே கட்டாயிரும். 6 லட்சம் வருதானே பாருங்கள். உங்களுக்கு மக்கள் 6 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதே அதிகம்தான். இதை நான் சொல்லலை, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின ஒரு முக்கியமான ஆள் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறத நான் பார்த்தேன் நான். அதனால் நீங்கள் மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி நீங்கள் எங்கே போயிட்டு தளபதி விஜய் அவர்களை பற்றி நீங்கள் பொய்யா பேசுகிறதோ, அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வச்சால் கூட உங்கள் மேலே மக்கள் நம்பிக்கை இல்லை. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியலைங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நிர்வாகிகளை விட்டுருவோம். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு சீட்டு எங்காச்சும் ஜெயிச்சிருக்காரா? மக்களை நீங்களே சொல்லுங்கள். அப்படி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைன்னா மக்கள் உங்களை புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னு அர்த்தம். மக்களை நீங்கள் மக்கள் பேரை சொல்லி தமிழக மக்களுக்காக நான் இருக்கேன், தமிழக மக்களுக்கு நான் தான் போராடுவேன்னு உங்களுடைய வார்த்தைகளை மக்கள் நம்பலேன்னு அர்த்தம். இருக்கிற ஏமாத்துக்காரங்களையே நீங்கள் தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழக மக்களோட இறப்பிலையும் சரி, அதில் ஆதாயத்தை தேடக்கூடிய ஆள் நீங்கள் தாங்கிறது அர்த்தம். அதனால தான் மக்களோட நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் விஜய்